என்னடா டீய வாங்கி வச்சுட்டு குடிக்காம இதை யோசிச்சுட்டு இருக்க? முருகா, எனக்கு ஒரு டவுட். அப்படி என்னடா டவுட்? இந்த நல்லது பண்ணா நல்லது நடக்குன்றாங்களே, அது உண்மையா? யாரா சொன்னது? அடா, அது யாரோ சொன்னாங்க, அது உண்மையா இல்லையா? டேய், அதெல்லாம் ஒரு காலம்டா. இப்பெல்லாம் போய் நீ யாருக்காவது நல்லது பண்ணா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு மொத்தமா மொத்த அடிச்சிருவாங்க. அப்புறம் ஆட்டக்கார தம்பிக்கார தான் உனக்கும். பாத்துக்கோ முருகா. நேரம் அடுப்போகுது, ஜிம் போகலான்னு இருக்கேன். புக்ஸ் நிறைய படிக்கணும். அடுத்த வருஷம் நல்லா யூஸ் பண்ணிட்டு மேல மேல போகணும். இதான் என் பெஸ்ட் இயர்னு சொல்ற மாதிரி அடுத்த வருஷத்தை மாத்த போறேன். இந்த டிசம்பர் மாசம் வந்தா போயுமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. அதுவும் அந்த கடைசி 5 நாள்ல உன் இஷ்டத்துக்கு கலவிடுவேன். ஏன் முருகா, வாழ்க்கையில முன்னேற போறேன்னு சொன்னது ஒரு குத்தமா? Jan 1ல இருந்து எனக்கு Day 1, இதோட 360 Day 1. வருஷம் இதான் சொல்றேன். அடுத்த வருஷம் இதான் பண்ண போற. இல்ல முருகா, அடுத்த வருஷம் என் கம்பேக் கண்டிப்பா இருக்கும். பீக்ல இருப்பேன். அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் முருகா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும். ஒழுங்கா போயிட்டு வேலை எடுத்து நடு மண்ணிலேயே இறக்கிடுவேன். மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணாம். ஒன்லி பாசிட்டிவ் வைப். பை 10,000 ஆரா 100+ ஆரா. என்னடா லைஃப்ல நான் எப்போ எதிர்பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு லைஃப்ல நடக்கிறதெல்லாம் அமைதியா ஏத்துக்க ஆரம்பிச்சனும். அப்பவே என் வாழ்க்கையில சரி நிம்மதியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பெருசா ஹாப்பியெல்லாம் இல்லைனாலும் நான் ஓகே தான். எதிர்பார்த்தாதானே பிரச்சனைய ஆரம்பிக்குது. அதுக்கு எதிர்பார்க்காம நிம்மதியா போற போக்குல போட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா சைலண்டாவும் இருக்கும், நிம்மதியாவும் இருக்கும். முருகா, டெய்லி உன்னை வந்து பாத்துட்டு அட்டனன்ஸ் போட்டு போறனே, ஒரு வார்த்தையாவது என்ன பார்த்து நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? என்னது டெய்லி வரியா? உன்னை ஒரு நாள் கூட நான் பாக்கலையா? முருகா, டெய்லி கோயில் வெளியில நின்று அட்டனன்ஸ் போடுனையா, பாக்கலையா? எது இந்த பைக்ல போகும்போது கோயிலை கிராஸ் பண்ணும் போது எனக்கு பிளைங் கிஸ் குத்துட்டு போறியா, அத சொல்றியா? ஐயோ முருகா, அது பிளைங் கிஸ் இல்ல, ஒரு நாள்ல உன்னை கும்பிடுறது. டாய், பைக்ல போயிட்டே இருக்க வேண்டியது, வழியில ஏதாவது கோயில பார்த்தா பிளைங் கேஸ போட்டு டெய்லி அட்டனன்ஸ போட என்கிட்டே வந்து சொல்ற. இதனை ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? அப்படியே ஒரு டேய், இப்ப இருக்கிறா இங்க வந்து அழுதுட்டு இருக்கா? முருகா, இது அழுக இல்ல, ஆனந்த கண்ணீரு. ஆனந்த கண்ணீரா? எதுக்கு இந்த ஆனந்த கண்ணீரு? ஆமா முருகா, இந்த உலகத்திலே என் மேல நம்பிக்கை வச்ச ஒரே ஆள் நீதான் முருகா. அதான் இந்த ஆனந்த கண்ணீர். டேய், என்னடா சொல்ற? ஆமா முருகா, எங்க அம்மா கூட நம்ப மாட்டாங்க, ஆனா நீ என்ன நம்புற பத்தியா? டேய், என்னன்னு ஒழுங்கா சொல்லி தரடா முருகா. எங்க அம்மா என்ன கடைக்கு அனுப்பும் போது கூட 4 பொருளை ஒழுங்கா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு 4 வாட்டி தனித்தனியா கடைக்கு அனுப்பிச்சு அந்த பொருளை வாங்க சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன அதுக்கு? ஆனா நீ என்னடா என் மேல நம்பிக்கை வச்சு என்ன ஒரு ஆளா மதிச்சு அட்ட டைம்ல 4-5 பிரச்சனை கொடுக்குற பத்தியா? அது நினைக்கும் போதுதான் முருகா ஒரே ஆனந்த கண்ணீரா வருது. டேய், இப்ப நீ என்ன பாராட்டுறியா இல்ல கலாய்க்கிறியா? ஐயோ முருகா, நான் ஏன் உன்னை கலாய்க்க போறேன்? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இதா பாத்துக்க போற. அப்புறம் என்ன பேசுறதெல்லாம் பேசிட்டு அவனா இப்படி ஒரு பிட்ட போட்டுடா. இந்த கதையில யாரு ஹீரோ யாரு வில்லன்றது உனக்கும் எனக்கும் வேறுபடலாம். ஆனா நேத்து வரைக்கும் அரசியல்னா ஒரு குப்பை, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு அரசியல் பத்தின ஒரு ஆழமான புரிதலுக்கு வரான். தப்பை எதிர்த்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான முதல் படி. காலம் தனக்கான தலைவன் அதுவே தேர்ந்தெடுக்கும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். தர்மம் மறுபடி வெல்லும். தேவானே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சாமி, என்ன ஒரு அதிசயம், இப்பதான் தோணுச்சு என்ன பாக்க. தேவானி, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் மறந்துட்டியா? அதைத்தான் பங்குனி உத்திரமா கொண்டாடுறாங்க. நான் எப்படி மறப்பேன்? சரி, நீங்க என்ன இங்க வந்துட்டீங்க? உங்க பக்தர்கள் இன்னைக்கு கோலாகலமா காவடி விரதமா இருப்பாங்களே, அவங்கள பாக்க போலியா? நானே எப்பயாச்சுதான் உன்னை பாக்குறேன். பக்தர்கள்லாம் நான் எப்பவும் பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்க வந்துட்டார நான் அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் மயிலும் வேலும் அங்கதான் இருக்கு. அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களே பார்த்துப்பாங்க. என்ன தம்பி, என்னாச்சு தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அதுவானா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான். என்ன தம்பி கன்ஃபியூஷன்? இப்பெல்லாம் கோயிலுக்கு வர பூரா பயிலும் நிம்மதி வேணும்ன்றான், சந்தோஷம் வேணும்ன்றான், கல்யாணம் பண்ணிட்டு சொல்லி கேக்குறான். அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல என்ன தம்பி கன்ஃபியூஷனு? அட பேச்சுலர் அண்ணா, கல்யாணம் பண்ணா எப்படி நிம்மதி சந்தோஷமா இருக்கும்? அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. பாட்டி, ஒரு விஷயம் திராட்சை கொடுங்க. எவ்வளவு பாட்டி?
100 பாட்டி 80 ரூபா வாங்கிக்கோங்க. அதெல்லாம் இல்லப்பா 100 தான். சரி பாட்டி கொடுங்க. என்னடா உங்களுக்கு பேரமே பேச தெரியல. நான் எப்படி பேரம் பேசி கம்மி பண்றேன் பாரு. பாத்து கத்துக்கோ. பாட்டி இது சுட்ட பழமா சொல்லாத பழமா? அது தெரிஞ்சு என்னப்பா பண்ண போற? சொல்லுங்க பாட்டி. எல்லாம் காத்து மழை இந்த பழம் தான். அப்ப சுட்ட பழம் தான். சரி பாட்டி 80 ரூபா வாங்கிக்கோங்க. இல்லப்பா வராது, எங்களுக்கு லாபமே அந்த 20 தான். சரி பாட்டி குறைக்கலாம் பாருங்க. பாட்டி உன் பேனல் கம்மி பண்ணி தர மாட்டியா? கம்மி பண்ணி தரமாட்டான்பா. என்னடா பாட்டி அசரைய மாட்டாங்க. பின்ன முருகா அவங்க என்ன ஔவையாரா? நீ சுட்ட பழம் சுடாத பழம் சொன்ன உடனே அசந்து போறதுக்கு. இது ஔவையாரா? நாங்கெல்லாம் ராணுவ பாட. அது சரி கடைசியா கேட்கணும் பாட்டி. 80 ரூபாய் கொடுங்க. சரிப்பா, நீ 3 வருஷம் போட்டிருக்க, அதனால 90 கொடுக்குறாங்க. முருகா பெண்க எந்த ஒரு விஷயம் பண்ணா எல்லாருக்கும் நிம்மதியை தரும். அப்படி நாங்க என்ன பண்ணோம்? எல்லாருமே பைக் ஓட்டலாம். என்ன முருகா பைக்கா? நான் பிளைட் ட்ரெயின் ராக்கெட் லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப போய் பைக் ஓட்ட சொல்றேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னும் பைக்ல பிரேக்கு பதிலா காலத்திலே யூஸ் பண்றீங்க. நல்லா ட்ரைனிங் பண்ணி லைன்ஸ் வாங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா உங்களுக்கு எதிரில வரவங்க பின்னாடி வரவங்க சைட்ல வரவங்க எல்லாரும் மேலே நான் ஒரு கண்ணு வைக்க வேண்டியதா இருக்கு. சுத்தி சுத்தி போவீங்க ஆனா பிரேக்கே அடிக்க மாட்டீங்க. காலை ஊன்றீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆண்களாச்சு வளைஞ்சு நெஞ்சு எப்படியே ஆச்சு போயிடுவாங்க. உங்களை காப்பாத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வாரம் தான் மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுத்துக்கிட்டே வண்டியில போயிட்டு இருந்தேன். சடனா ஒரு பொண்ணு ஃபுல் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். எனக்கே விட்டு எடுத்திருப்பாங்க. நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாத்து வீட்டுக்கு போமா. லேய் என்னடா பண்ணுகிறா? முருகா இன்னைக்கு போய் இல்ல. அதான் பழையசெல்லாம் போட்டு வச்சுனா அது ஏன்னா டயரை போட்டு கொளுத்தினா? ஆமா முருகா முன்னெல்லாம் சைக்கிள் டயரை போட்டு கொளுத்திருப்பான். இப்ப கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டோம்ல, அதான் பைக் டயரை போட்டு கொளுத்தினான். ஆனா தக்குறி பழச போட்டு கொளுத்துறதுன்னா நெருப்புல போட்டு கொளுத்துறது இல்லடா. உனக்கு புரியல மாதிரி சொல்லுனா உன் மைண்ட்ல இருந்தும் உன் லைஃப்ல இருந்தா டெலிட் பண்றது. இப்ப நான் எதை டெலிட் பண்ணணும்? உன்னை சுத்தி நிறைய நெகட்டிவான கேரக்டர்லாம் சுத்தி நடக்கும். அவங்கள ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உன் முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, பின்னாடி போய் உன்னை எப்படி ஏமாத்துறான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ எது பண்ணாலும் டிமோட்டிவேட் பண்றதுக்கு நேரத்துல கூட்டம் இருக்கும். அந்த கேரக்டருங்க உங்ககிட்ட ஃபேக்கா நடிக்கிறவங்க, உன்னை மதிக்காதவங்க, இது எல்லாத்தோட சேர்த்து உன் மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸையே டெலிட் பண்ணிட்டனாவே உன் லைஃப் பாசிட்டிவா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டபுள் ஓகே முருகா. என்ன தம்பி என்னாச்சு தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அதுவானா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் என்ன தம்பி கன்ஃபியூஷன்? இப்ப எல்லாம் கோயிலுக்கு வர பூரா பயிலும் நிம்மதி வேணும்ன்றான், சந்தோஷம் வேணும்ன்றான், கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறான். அதான் ஒரே கன்ஃபியூஷனா. இதுல என்ன தம்பி கன்ஃபியூஷனு? அட பேச்சுலர் அண்ணா கல்யாணம் பண்ணா எப்படி நிம்மதி சந்தோஷமா இருக்கும்? அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கோவிலில் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலாலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரையிலுக்கும் குமரன் இவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று. முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. நோ பெண்குண்ணா எங்கடா போனீங்களா? உன்னை பத்தி நான் ஊரே பேசினது என்ன பத்தி பேசிட்டா? நான் என்னடா பண்ண? பல வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட்டத்தை விட்டு ஏன் தனியா போனா? அத தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பேசினே இருக்கணும். அதானா நான் ஏன் அந்த மலையை நோக்கி பயணமா போனேன்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உங்க லைஃப் எதை நோக்கி பயணமா போகுதுன்றத போய் பாருங்கடா. அந்த மலை மேல போறேன்னு சொல்லிட்டு மேலேயே போய் சேர்ந்தேன். ஒண்ணுமுறை என்ன பத்தி பேசினீங்க போய் பழப்ப பாருடா. என்னடா ஆச்சு? கையில கால கட்டு போட்டு உட்காந்துடா. முருகா எல்லாம் உன்னாலதான். டேய் நான் என்ன பண்ணா தைப்பூச அன்னைக்கு உன்னை பாக்கலான்னு கோயிலுக்கு வந்தேன். அங்க வந்து பார்த்தா மொத்த உரிமை அங்கதான் இருக்குது. அந்த கூட்டத்துல இருந்து நான் வெளில வரத்துக்குள்ள பட்ட பாடு இருக்கே. அங்க வாங்கின அடிதான் இதெல்லாம். உன்னை யாரும் அன்னைக்கு கோயிலுக்கு வர சொன்னதே? என்ன முருகா எப்படி சொல்லிட்ட? தைப்பூசம் எவ்வளவு ஸ்பெஷல். அன்னைக்கு வந்து பார்த்தா நிறைய நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். ஏன் மத்த நாளா வந்தா ஆனா உனக்கு கெடுதல நடக்க போதா? நான் என்ன அரசு வேறையாடா? எலெக்ஷன் டைம்ல மட்டும் உங்களை வந்து பாக்குறதுக்கு நான் எல்லா நாளும் அங்கதான் இருக்கிறேன். மத்த நாள்ல ஐயா ஊழியா போயிட்டா. இந்த தைப்பூசம் நீரு இந்த நாள்ல வந்தா அவங்க ஆசீர்வாதம். மத்த நாள்ல வந்தா முடி திருப்பில போறா. என்னடா டேய் உன்னால கோயிலுக்கே வர முடியலனாலும் உன் மனசு நல்லா இருந்தா உனக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். இனிமே கை உடைச்சதுக்கும் கால் உடைச்சதுக்கும் எனக்கு காரணம் சொல்லு. இன்னொரு காரியம் உடைச்சு விட்டுறேன். ஐயோ முருகா தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடு. முருகா என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? டேய் உன் தொல்லை தாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இங்கே வந்துட்டியா? சரி என்ன விஷயம் சொல்லு. முருகா அவன் முருகா அவனுக்கே 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா அவன் என்னடானா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பாசிட்டிவா இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுகிறான். நீ ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல. அவன் பாவம் இல்ல. டேய் யாரும் அது யார பத்தி நான் பேசிட்டு இருக்க? முருகா இன்னுமா தெரியல?
நான் தான் அது என்ன பத்தி தான் எல்லாரும் சொல்லுறேன். டேய் இந்த மாதிரிலாம் ஏதாவது யாராகுமா கேப்ப அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து உட்காந்துறேன். இங்க வந்து ஏன்டா என் உசர வாங்குற விட்டனம் மொட்டை முடலாம் பேத்துக்கும் அப்படி ஓடிபடு. சரி நீ ஏதோ டென்ஷன்ல இருக்காப்புல. சரி நான் கேமரா முருகா. முருகா உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்னது எனக்கு கிஃப்டா? அது என்னடா கிஃப்ட்? உனக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்க முருகா. இந்தா இதான் அந்த கிஃப்ட். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. எனக்கெல்லாம் நீ கிஃப்ட் தர மாட்டியே முருகா. உண்மையாதான் உனக்காக தான் வாங்கியிருக்கேன். உனக்காகவே இதுல நிறைய கேம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் முருகா. ஆமா இப்ப எதுக்கு இதெல்லாம் எனக்கு? அதுவா இது வரைக்கும் உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என் லைஃப்ல விளையாடிட்டு இருந்தேன். அதனாலதான் உனக்கு ஒரு ஸ்மார்ட் போனும் அதுல நிறைய கேமையும் டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இனிமே நல்ல கடவுளா மொபைல்ல மட்டும் விளையாடு, என் லைஃப்ல விளையாடாத. நீ கூட பாசமா கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லும் போதே நினைச்சேன்டா உள்ள ஏதோ இருக்குன்னு. இப்பதானே தெரியுது உன்ன. என்னடா மறுபடியும் கையில கேலண்டர் வச்சு உட்கார்ந்து இருக்க? சொல்றேன் முருகா. அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு நீ கொஞ்சம் பதில் சொல்லு. என்னடா கேட்க போறா? நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு எவ்வளவு பவர் இருக்கு. சரி இப்ப என்ன அதுக்கு? அந்த பவர்லாம் வச்சு எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் முருகா. ஹெல்ப்பா? என்னடா ஹெல்ப்? பிப்ரவரி மந்த்ல இருக்கிற 7th ல இருந்து 14th வரைக்கும் இருக்கிற இந்த 1 வீக் அப்படி டெலிட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் 6வது இருந்து ஸ்ட்ரெயிட்டா 15வது போயிடும் முருகா. ஏன்டா எப்படி எல்லாம் கேக்குற? ஆனா முருகா இந்த ஒரு வாரம் இவனுங்க வேலண்டைன்ஸ் டே வீக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவானுங்க பாரு, அதை பார்க்கவே முடியல முருகா. இந்த 8 நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேரை வச்சு சாவடி பண்ண முருகா. கருணை கரை தயவு செஞ்சு எனக்காகவும் பாவம் சிங்கிள்ஸா இருக்கிற பசங்களுக்காகவும் இந்த ஒரு வீக்கை மட்டும் எப்படியாவது டெலிட் பண்ணி கொடுங்களேன். உனக்கு மட்டும் எப்படிலாம் கேட்க தோணுது. அதெல்லாம் டெலிட் பண்ண முடியாது. வேணும்னா உன்னால டெலிட் பண்றேன். ஓகே சரி விடு முருகா. நீ டென்ஷன் ஆயிட்டு நினைக்கிறேன். நானே கேலண்டரும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டேய் என்ன எங்கடா கூட்டு வந்துக்கிற? இவன் யாரா ஆனியன் போகிற மாதிரி இருக்கான்? முருகா நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் முருகா. என்னது ஹெல்ப்பா? நான் என்னடா பண்ணும்? தோனிக்கு நான் என்ன ஆனியன் போகிற தொலையா? இவன் செல்லங்களை டென்ஷன் ஆகலையா அவன் முருகா? யாரா அவன் செல்லுங்க? அதுவும் அங்க நிக்கிறாங்களே மேக்ஸ் நான்சி அவங்கதான். டேய் என்ன பார்த்தா எப்ப தெரியுது? ஒழுங்கு மனித ஓடிடு. நம்ம கிளம்புறேன் இங்க வந்து. ஐயோ முருகா முருகா நீ இருக்கிற டயத்துல கெத்தா சொல்லிட்டு வந்துட்ட முருகா. இல்ல அசிங்கமா போடு முருகா. கேர்ள்ஸ் வேற பாக்குறாங்க முருகா. டேய் இப்ப நான் என்னதான்டா பண்ணுனா முருகா? இந்த சூழனை சம்பாரம் பண்ண மாதிரி இந்த வெக்னாவையும் சம்பாரம் பண்ணி விட்டுனா கொஞ்சம் கேர்ள்ஸ் மாதிரி கெத்தா இருக்கும். ப்ளீஸ் முருகா ப்ளீஸ் முருகா ப்ளீஸ் முருகா ப்ளீஸ் முருகா. ஐயோ டேய் போது நினைச்சுடா. உன் கூட சேர்ந்ததுக்கு என்னெல்லாம் பண்ண சொல்றா? டேய் உனக்காக இல்லனாலும் பாவம் அந்த சின்ன பசங்க பண்றேன்டா. யாரு சார் நீங்க? முருகர் ஒருவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க வந்திருக்கீங்க. தம்பி நான் தான் சனி பகவான். ஓ நீங்க தான் அது. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி சார் என்ன இந்த பக்கம்? தம்பி சனி பயிற்சியில அடுத்த 7 வருஷம் உன் கொடுப்பா. ஓ சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய் நான் வரேன்னு சொன்னா எல்லாம் பயப்படுவாங்க. நீ நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்றா? அடப்போங்க சார் நாங்க பார்க்காத பிரச்சனையா? 7 வருஷம் வேணா ஒரு 7 நாள் என் கூட இருங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு நீங்களே பாவம் போச்சு போடான்னு போடுவீங்க. ஆல்ரெடி நிறைய வாங்கித்தான் போறிய. நமக்கு வேலை இல்லாம போச்சு. சரி தம்பி எனக்கு இங்க எந்த வேலையில நினைக்கிற? சரி வரட்டுமா? டாடா. அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? என்ன வண்டியில போய்கிட்டே கும்பிடுற? இறங்கி கூட கும்பிடாம போ போ. உன்னை எங்க பாத்துக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். அவனை மாட்டாட பம்பர கட்ட மண்டே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. முருகா நான் பாடின பாட்டுக்காக நேர்லயே வந்துட்டியா? டேய் நீ பாடினதை கேட்க முடியாம தான் நேர்லயே வந்தா. சரி என்ன விஷயம் சொல்லு முருகா. இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சும் சிஎஸ்கே தோத்துட்டே இருக்கு முருகா. ஒரு சிஎஸ்கே ஃபேனா வெளியில தலை காட்ட முடியல முருகா. இந்த சிவப்பு சட்டக்காரனை வர ரொம்ப கலாய்க்கிறான் முருகா. ஒரே அசிங்கமா போச்சு முருகா. முன்னெல்லாம் கஷ்டமா இருந்தா சிஎஸ்கே மேட்ச் பார்ப்போம். இப்ப சிஎஸ்கே மேட்ச் பார்த்தாவே கஷ்டமா இருக்கு முருகா. தயவு செஞ்சு நீ தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும். என்னது இன்னும் கலாய்ச்சிட்டாங்களா? கலாய்கிட்டான். உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லாலிபப்பு டீ கப்பு எல்லாம் கலாய்ச்சிருந்தீங்கல்ல, அப்ப மட்டும் நல்லா இருந்ததா? இதுக்குதான் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களை கலாய்க்க கூடாதுன்றது. சரி சரி ஃபீல் பண்ணாத. இந்த 3 மேட்ச் மட்டும் தான் இப்படி இருக்கும். அப்ப அடுத்த மேட்ச்ல இருந்து எல்லாம் சரியாயிடுமா? அப்படிலாம் இல்ல. அதுவே உனக்கு பழகிடும் சொல்ல வந்த. டேய் ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன போகலையா? போகலையா வாவா?
அங்க போன என்ன நடக்கும்னு தெரியுமா முருகா? என்ன நடக்கும்? அ, அ. இந்த சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறது, இன்டர்வியூக்கும் போறது ஒண்ணு. இன்டர்வியூல கூட ஒருத்தன் தான் கேள்வி கேட்பான் முருகா. ஆனா இங்க பாக்குறவங்கலாம் கேள்வி கேட்பான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இந்த சின்ன வயசுல ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த குறிக்கோள் உங்களுக்கு எப்படி வந்தது? பொதுவா எல்லாரும் உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் உலகம் என்ன சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பெரிய பிசினஸ் மேனா வருவாங்க. சரி, நீங்க இந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்ததுக்கு ஏதாவது பர்టిక్యులர் ரீசன்ஸ் இருக்கா? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. சொல்லுங்க. அடுத்தவன் காசுல 10 பைசா காசுப்படக்கூடாதுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வேணாங்கற அடுத்தவன் காசு நமக்கு எது